ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? ஸோ சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பி நான் கும்பகோணம் தான் போயிட்டுருக்கேன். என்னோடய தம்பியோட கசின் பிரதரோட என்கேஜ்மெண்ட் அண்ட் மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாமே. ஸோ அதுக்காக கிளம்பி கும்பகோணம் ரீச் ஆகிட்டோம். கும்பகோணத்தில் பாட்டி வீடு இருக்குது. ஸோ பாட்டி வீட்லேருந்து அப்புறம் தஞ்சாவூரில் தான் மேரேஜ். ஸோ அங்கேருந்து அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி வீட்டில் இறங்கிட்டோம். ஈவினிங் என்னோடய மாமாவை கூட்டிகிட்டு நான் ஆட்டோவில் கும்பேஸ்வர கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஸோ கும்பேஸ்வர கோயில் எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு வைப் இருக்கும். கும்பகோணம்னாலே கோயில் தான், எப்படி மிஸ் பண்ண முடியும்? ஸோ டெய்லியும் ஒரு கோயிலை சுற்றி பார்க்க வேண்டியதான் அப்படின்னு கிளம்பிட்டேன். ஸோ கும்பேஸ்வர கோயில் ரீச் ஆகிட்டோம். பூவெல்லாம் வாங்கிட்டு சாமி பார்க்க போயாச்சு. சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி வெளியில் ஒரு யானை இருக்கும்ல, அதுக்கிட்ட வேறு பிளெஸிங்ஸ் வாங்கணும். அது பிளெஸிங்ஸ் வாங்குறமோ இல்லையோ, அதுக்கு நின்று அது ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி ரசிப்போம் வேறு. ஸோ அதுவும் வேறு பண்ணணும். ஸோ சாமி பார்த்துட்டு வெளில வந்துட்டு அந்த யானைக்கிட்ட வெளில வரும்போது பார்த்தா பாகனை எனக்கு கால் வலிக்குது, அமுக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி அது காலை தூக்கி நின்றதை பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் ஷாப்பிங் பண்ணாமல் எப்படி? ஸோ அந்த கும்பேஸ்வர கோயிலில் ஸ்ட்ரீட்குள்ளேயே நிறைய ஷாப்பிங்ஸ் இருக்கும்ல, அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணேன். ஷாப்பிங் எதுவும் பண்ணலை. ஒரு புக் மட்டும் தான் வாங்கியிருந்தாங்க மாமா. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் அந்த ஸ்ட்ரீட்குள்ளே இருக்க கடையாக தான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். சும்மா கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் எடுத்தேன். ஸோ இங்கேருந்து நிறைய கொரியர்லாம் கூட சென்ட் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு போயிட்டிங்களா, இல்லை ஆன்லைன்லேயே கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் போல். நிறைய பார்சல் எல்லாம் கூட பேக் பண்ணி சென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த காஃபி குடிக்கிற அந்த டம்ளர், அந்த டபரா, அது ரொம்ப பிடிக்கும். கும்பேஸ்வர கோயில் வரைக்கும் ஸ்ரீ மங்களாம்பிகையில் சாப்பிடாம கிளம்புனா எப்படிங்க? ஸோ அதனால் மங்களாம்பிகை போயிட்டு இங்கே ஃபேமஸான அடாவியல் தான் சாப்பிட போகிறோம், நானும் என் மாமாவும். இங்கே 100 வருஷம் பழமையான கடைங்க. டிகிரி காஃபிலாம் செம்ம ஃபேமஸ்ஸு. இங்கே பாருங்கள், அடை தான் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடையும் அவியலும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காஃபி 1/2 ஷேரிங் போட்டுட்டோம். ஸோ காஃபி ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்போ தான் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மறக்காமல் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையில் ஒரு வாட்டியாவது சாப்பிட்டு போயிருங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றத. தேங்க்யூ.